உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சிறந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்ட யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதமான ஒரு முழு நிவர்த்திக்கான ஒரு சிறந்த பலன்கள். மாசி மாதம் ஒரு சிறந்த யோக பலன்களை, மாசி மாதத்தினுடைய சிறந்த முழு நிவர்த்திக்கான யோக பலன்களை இன்னைக்கு தெளிவான முறையில் பார்க்க போகிறோம். அது என்னங்க முழு நிவர்த்தி அப்படின்னா, கடந்த புரட்டாசி 29ஆம் தேதி முதல் தை 29 வரை குரு வக்ரமான காலங்கள். இந்த குரு வக்ரமான காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 29 முதல் தை 29 வரை 15/10/2024 முதல் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ஏற்பட்ட குரு வக்ர காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை வேதனைகள் உங்களுக்கெல்லாம் இந்த 4 மாத காலங்கள், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது புரட்டாசியினுடைய இறுதி பகுதி. ஆக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாத காலங்கள் கால கிரகங்கள் 4 பக்கங்களிலும் உங்களை நாசப்படுத்திவிட்டது. என்னென்னமோ சோதனைகள் வேதனைகள்லாம் உங்களை பாடா படுத்திவிட்டது. குரு இந்த வக்ர காலங்களில் குரு யார்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வத்தை வாரி தரக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு தொழிலை உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த 4 மாத காலங்கள் வக்ரமாக இருந்து தை 29ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்ச சோதனைகள் அல்ல. உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகள். பார்த்தீங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேருக்கு செய்கிற தொழில் அடி மேல் அடி, செய்கிற தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். அடி மேல் அடி. என்னடா இப்படி எதை செஞ்சாலும் ஒரு படி போனால் 10 படி சறுக்குது, ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது என்று சொல்லக்கூடிய தொழிலில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் புதுசாக தொழில் ஆரம்பித்து இந்த தை மாதம் கூட ஓடாமல் அடி மேல் அடி விழுந்திருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பித்தவங்க கூட அடி மேல் அடி விழுந்திருக்கு. தை மாதத்தை நம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அடி மேல் அடி விழுந்திருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தொழில் பாதிப்புகள், நிறைய தொழில் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. புரிஞ்சுட்டியா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன். இந்த குரு வக்ர காலத்தில் குரு தனகாரகன் இல்லையா? ஆக பொருளாதார பிரச்சனையினால கடனுக்கு மேல் கடன் ஆகக்கூடிய நிலை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவு வருவதனால் கடன் அதிகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. அரசு வேலையை நம்பி இப்போ அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற காலம் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 4 மாத காலங்கள் அரசு வேலை, இந்த அடுத்த மாதமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த 5 லட்சத்தை கூட மீதி ஒரு 4 லட்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி பணத்துக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி பணத்தை மோசடி பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அடுத்து இடம் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த இடமே மோசடியான இடமா இருந்திருக்கும். இல்லை பணத்தை அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த இடத்த முடிச்சு தராமல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஏமாற்றுதல் நடந்திருக்கும். இதெல்லாம் குரு வக்ர காலங்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள், வேதனைகள்.
அடுத்து பிள்ளைகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள், சொன்னபடி கேட்காத பிள்ளைகள், மேலும் பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனைகளால் மிகப்பெரிய சோதனை வேதனைகள், போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்து நல்லா இருந்த குடும்பத்தில் கூட மிகப்பெரிய பிரச்சனைகள், நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை கூட குழப்பங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் குருவனுடைய வக்ர காலத்தில், அதாவது நல்லவனும் பொல்லாதவனாக கை கட்டி நிற்க வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டான், நீதிமானாக இருந்த மனிதன் கூட நீதி தவறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்கப்படுவதுதான் இந்த குரு வக்ரமான காலங்களில் ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக கால கிரகங்களின் சூழ்ச்சியாக சுழட்டி அடிக்கப்பட்ட உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே, உங்களை சுழட்டி அடிக்கப்பட்ட துன்பங்கள் அடுத்து விரட்டப்படும் ஒரு அற்புதமான காலம். எல்லா பிரச்சனைகளுமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம். இதுதான் இந்த மாசி மாசம் நமக்கு ஏற்பட போகின்றது. இந்த அப்படிப்பட்ட மாசி மாச பலன்களைத்தான் எப்படிப்பட்ட கிரக யோகங்களோடு இந்த துன்பங்கள்லாம் விலகப் போகிறது, நல்ல சிறந்த ராஜயோகங்கள், செல்வ யோகங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 ஆண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுதான் முக்கியமான காரணம். அதற்கான சிறந்த யோக பலன்களை இந்த மாசி மாச பலன்களாக தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? ஆக இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக உலகத்தில் ஒவ்வொரு முறை எத்தனையோ முறை பஞ்சாங்க முறை பார்க்கப்பட்டாலும் எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவரால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகம் எல்லாரையும் படைத்த அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல, அவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, இவரை போய் பார்த்தேன் கல்யாணம் முடியல, அங்க போய் பார்த்தேன் வேலை கிடைக்கல, இங்க போய் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி வேலை கிடைக்கல, தொழில் நல்லா ஓடல, கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சோதனை வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவுதான் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் ஒரு சரியான நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மாசி மாச பலன்கள். இந்த மாசி மாச பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்கள் நிறைய கண்கலங்கிய வேதனைகள்லாம் சந்தித்திருக்கிறீர்கள். அந்த கண்கலங்கிய வேதனைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறையக்கூடிய, கண்ணுக்கு முன்னால் பல யோகங்கள் காட்சியளிக்க போகிறது. இப்ப இந்த மாசி மாசம் என்பது
ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக மாதமாக அதாவது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வரக்கூடிய மாசி 14ஆம் தேதி ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம், தெய்வீக மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தெய்வீக மாதத்தில் ஒரு முக்கியமான எல்லாருக்கும் பொன்பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தனத்தையும் தொழில் யோகத்தையும் தருகின்ற குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நல்ல யோகத்தை தருகின்ற ஒரு மாசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக குரு பகவான் 4 மாதங்கள் அவரால் ஏற்பட்ட துன்பங்கள், வக்ரமான காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கி நல்ல யோகங்களை பெறக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்கு 4, 7க்குரிய குரு பகவான், அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்த காலங்கள் 4 மாத காலங்கள். அந்த 4 மாத காலங்களில் நிறைய பேருக்கு நிறையவே சோதனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த சோதனையெல்லாம் முழு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலங்கள். அதுல மாற்றமே இல்லை. இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியில் கேது இருப்பதனால் முன்னோர்கள் பெரியவர்களுக்கு மட்டும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வைத்திய செலவுகள். மேலும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிர்பாராத அரசு உத்தியோகத்தினால் உயர்வு ஏற்படக்கூடிய நிலை, அரசாங்க வேலை உறுதியாக ஏற்படக்கூடிய நிலை, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலை. சரிங்களா? ஆக அடுத்து சனி பகவான் மேலும் அந்த இடத்தில் கும்பராசியில் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்தில் இருப்பதினால் தொழில் வெற்றிகள், கடன் நிவர்த்தி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் 10ஆம் அதிபதி அந்த இடத்துல இருந்தால் உத்தியோக மாற்றம், அதாவது எதிர்பார்த்த உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வோடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழிலாளர்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த 4 மாதங்கள். அதெல்லாம் அந்த 4 மாத பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடிய நிலை ஏற்படும். காசு பணம் கரைந்த காலங்கள் போய் காசு பணம் கண்ணு முன்னாலே கொட்டக்கூடிய யோகங்கள் ஏற்படும். இருந்த காசெல்லாம் போச்சு, இருந்த காசெல்லாம் போச்சு, கடனுக்கு மேல கடன் ஆகி போச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு காசு பணம் கண்ணுக்கு முன்னாடி கொட்டக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். முக்கியமாக அரசு உத்தியோகம் என்பது உறுதியாக ஏற்படும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர் பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, PhD பட்டம் படித்தவர்களுக்கு அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. மேலும் 3-8க்குரியவர்களால் அதாவது 3-8க்குரிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் நம் அருகிலே இருந்து நமக்கு இடையூறு செய்தவர்கள் எல்லாம் அந்த இடையூறிலிருந்து நீங்கக்கூடிய காலங்கள் ஏற்படும். கூட இருந்து புலி பறிச்சோன்னு சொல்லுவாங்க, கூட இருந்து புலி பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த 4 மாத காலம் நிறைய உங்களுக்கு துன்பங்களை கொடுத்திருப்பார்கள். எதிரிகள் நிறைய இருக்கும் இந்த 4 மாத காலம். அதெல்லாம் அப்படிப்பட்ட நிலைகளில் தான் உங்களுக்கு அவர்களை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் உங்களுடைய பொறுமையும் திறமையும் உங்களை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய குணம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு இன்வால்மெண்டோடு அந்த உங்க காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு அதாவது எந்த வேலைக்காக அவங்க காத்திருக்கிறார்களோ, எந்த வேலை யாருக்கு செய்ய போறீங்களோ அவங்களுக்காக நீங்க செய்யும் பொழுது அவங்க அதை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டு நல்லபடியா பண்ணியிருக்கான், அவனால் அவனுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்கலாம், இந்த ப்ரொமோஷனை கொடுக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் பெறக்கூடிய நல்ல நேரமும் ஏற்படும். அவர்கள் மத்திய நல்ல பேரும் புகழும் தெரியாம உனக்கு கொஞ்சம் தேவையில்லாத இடைஞ்சல் பண்ணிட்டோம்ப்பா, அது அந்த தப்பு அவன் தான் பண்ணியிருக்கான், அது இப்போதான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு உங்களை பத்தி புரிஞ்சுக்கூடிய நிலை ஏற்படும். மற்றவர்கள் செய்த தவறுகளால் அந்த பழியை உங்கள் மேல்
சுமத்தப்பட்டிருக்கும். அது தெளிவான முறையில் உயர் அதிகாரிக்கு தெரிந்து உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். உங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை ஏற்படும். அது நிச்சயமாக ஏற்படும். தொழில் வெற்றிகள் உறுதியாக உண்டு. அதே நேரம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக தனம் பெருகி, அதாவது வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல, அதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் உறுதியா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் சுக்கிரன் கலஸ்திரக்காரகன் என்பதால் நல்ல திருமண வாழ்க்கை, செல்வ செழிப்புடன், ஆணாக இருந்தால் கோடிக்கணக்கு லட்சக்கணக்க சொத்துக்கள் இருக்கக்கூடிய மணமகள் கிடைக்கும். பெண்ணாக இருந்தாலும் நல்ல தொழில், சொந்த தொழிலில் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சொத்துக்களுடன் இருக்கக்கூடிய மணமகன் கிடைக்கக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய கலஸ்திரக்காரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய 7ஆம் இடம். மேலும் வெளிநாட்டில் தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும், வெளிநாட்டில் தான் பெண்ணு வேணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மாதிரி ஆசைப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், சிலருக்கு வெளிநாடு வேறானுகிட்டு இருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டில் தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும், வெளிநாட்டில் தான் நான் போய் செட்டில் ஆக போறேன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் வெளிநாட்டில் கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய சிறந்த யோகமான காலங்கள் ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலங்கள் ஏற்படும். அதாவது தொழிலில் வருமானத்தில் வேலை வாய்ப்பு, தொழில் வேலை வாய்ப்பு வருமானத்தில் நிறைய அவமானப்பட்டு கடன்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். கடந்த 4 மாதம் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை, அந்த கஷ்டமெல்லாம் கண்டிப்பா மாறக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். மேலும் இப்ப பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பற நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. மேலும் இந்த மாசி மாதம் தெய்வீக மாதமாக அதாவது மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகின்ற மாசி 14ஆம் தேதி 26/2/2025 அன்று எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறந்த ஒரு யோகமான மாதமாக, தெய்வீக மாதமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி, இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த பூர நட்சத்திரத்தில், அதாவது 13/3/2025 ஏற்படுகின்ற அந்த பௌர்ணமியில் வீடு கட்டக்கூடியவர்கள், பால் காய்ச்சக்கூடியவர்கள் சிறந்த யோகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். வீடு கட்டக்கூடியவர்கள், பால் காய்ச்சக்கூடியவர்களாம் அந்த பௌர்ணமி அன்று புதுமனை புகுவிழா ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த விழாவை ஒரு சிறந்த விழாவாக வைத்துக் கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் மாசி மகம் ஒன்று வருகிறது. அந்த மாசி மகத்தில் தவறாமல் நீங்க அந்த அம்பாலை வழிபட, அதாவது காளியை அம்பாலை வழிபட வேண்டும். மாசி மகம், அதாவது மாசி மாதம் 28ஆம் தேதி 12/3/2025 அன்று மாசி மகம் ஏற்படுகின்றது. இதுவும் அம்பாலை வழிபடுங்கள், காளியை வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை, இது எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இது பொது பலன், சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் முழு நிவர்த்தி கிடைக்கும், சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அதாவது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எல்லாரையும் படைத்த இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நான் தவறாக இருக்க வேண்டும், ஜோதிடர் தவறாக இருக்க வேண்டும். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக கீழே நம்பருக்கு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.